அலகு 1ல நம்ம இப்போ இணை எழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம். இணை எழுத்துக்களை நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். அதாவது இப்போ ஒரு எழுத்தை எப்படி சொல்றோம், அதோட ஒலி அளவு எப்படி இருக்கு, அதோட வடிவம், அதையெல்லாம் பொறுத்து ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து இனமா அமையும். அந்த மாதிரி சேர்ந்து வார்த்தைகள் வரும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஒவ்வொரு வல்லின எழுத்துக்களுக்கும் மெல்லின எழுத்துக்கள் இனம். அதாவது வல்லினம்னா என்ன? கசட தபர. மெல்லினம்னா ngனன நமன. இந்த வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் நட்பெழுத்துக்கள். இப்ப பாருங்க, இக்குக்கு இங்கு இனம், இஞ்சுக்கு இச்சு இனம், இன்னுக்கு இட்டு, இந்து இத்து, இம்மு இப்பு, இன்னு இரு, இதெல்லாம் இணை எழுத்துக்கள். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க, திங்கள் இங்கு பக்கத்துல கா வருது, மஞ்சள் இஞ்சுக்கு பக்கத்துல சா வருது, மண்டபம் இன்னுக்கு பக்கத்துல டா வருது, தந்தம் இந்துக்கு பக்கத்துல தா, அதே மாதிரி கம்பம் இம் பா, நன்றி இன் ரி, இந்த மாதிரி வருதுங்க இல்லையா? இதுதான் இணை எழுத்துக்கள். இப்போ எக்ஸாம்ல 3 வார்த்தைகளை கொடுத்துட்டு திங்கள், மஞ்சள், மண்டபம், வெள்ளம் இந்த மாதிரி கொடுத்துட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டா நம்ம அதுல பார்க்கணும் எதெல்லாம் இணை எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு, எது இனம் இல்லாம வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை தவறான வார்த்தையை டிக் பண்ணணும். இப்போ பாருங்க, இடையின எழுத்து 6ம் ஒரே இனம். இதுக்கு தனித்தனி இனம் இல்லை. இடையினம்னா என்ன? எரல வளல அப்படின்ற எழுத்துக்கள் தான் இடையினத்துல சேரும். இதுக்கு தனித்தனி இனம் இல்லை. இப்போ இ பாருங்க, கொய்யாப்பழம் இ யா, மலர் லா ரா, இந்த லாவும் ராவும் தான் சேர்ந்து வந்திருக்கு. அதாவது இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். வெள்ளம், செவ்வாய், வாழ்வு, பள்ளம், இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இதே மாதிரி 3 வார்த்தைகள் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை தனியா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த தவறான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதணும். இப்போ அதே மாதிரி உயிரெழுத்துக்களின் இணை எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களுக்கு பாருங்க, உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஆவுக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊ ஊ, ஏ ஏ. அது மாதிரி ஐக்கு பாத்தீங்கன்னா ஈ வரும். ஐ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஈ சவுண்ட்ல முடிகிறதுனால ஈ இனம். அதே மாதிரி ஓக்கு ஓ, ஔ ஔ எந்த சத்தத்துல முடியுது? ஊ அப்படின்ற சத்தத்துல முடியுது இல்லைங்களா? அதனால அவுக்கு இனம் ஊ. பொதுவா உயிரெழுத்துக்களோட இணை எழுத்துக்கள் எப்படி வரும் அப்படின்னா, அளபெடையில செய்யுள்ள ஓசை ஏத்தி கூறுறதுக்காக இந்த இணை எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும். இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டுல ஓவதல், தூவும்,